சமீபத்தில் கரூரில் நடந்த துயர சம்பவத்தை பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து விவாதமாக பண்ணுறாங்க. விவாதம் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழக மக்களையும் தமிழகத்தையும் என்ன பண்ணுறாங்க, கழுவி ஊற்றுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து தமிழக மக்கள் வந்து முட்டாள்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு நடிகன் பின்னாடி வந்து கண்மூடித்தனமாக வந்து போகிறாங்க, பின்தொடர்றாங்க. அதோடு இல்லாத அவங்கள வந்து கடவுளுக்கு சமமாக பாவிச்சுக்கிறாங்க. இந்தமாரி ஒரு மனநிலையிலேருந்து தமிழக மக்கள் இது வரைக்கும் விடுபடலை அப்படின்றது தான் இந்த சமீபத்திய கரூர் நிகழ்ச்சிகள் வந்து நம்மளுக்கு சொல்லுது அப்படின்றாங்க. அதோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, வரலாற்றில் நடந்த நிறைய விஷயங்களை எடுத்து என்ன பண்ணுறாங்க, பேசி விவாத பொருளாக்குறாங்க. அதற்கு சிறந்த உதாரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் நடிகர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்போ கிட்டத்தட்ட 30 பேர் தீக்குளிச்சு இறந்தாங்க. அதோடு இல்லாமல் நிறைய பேர் வந்து கை விரலை அறுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நாக்கு அறுத்துக்கிட்டாங்க, காதை அறுத்துக்கிட்டாங்க. இந்தமாரி விஷயங்களெல்லாம் வந்து அப்பாவித்தனமாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் துக்கம் தாழ முடியாத என்ன பண்ணுறாங்க, ஏற்பட்ட வன்முறையில் நிறைய உயிரிழப்புகள் இறந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் தீக்குளித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நடிகையாகிய திரு ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தீக்குளிச்சிருக்காங்க. அதோடு இல்லாமல் அவர்கள் வந்து குற்றவாளி என்று கர்நாடக நீதிமன்றம் வந்து ஊழல் வழக்கில் வந்து தண்டனை அறிவித்தப்போ பார்த்திங்கன்னா 16 பேர் தீக்குளிச்சு இறந்துருக்காங்க. இந்தமாரி வந்து கண்மூடித்தனமாக நடிகருக்கு பின்னாடி வந்து மக்கள் வந்து செல்வது வந்து காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு. அவங்களோட மனநிலை என்றைக்குமே மாறலை. நடிகர்களை வந்து காசுக்காக வந்து தன்னோட தேவைகளுக்காக நடிக்கக்கூடிய நடிகர்களை என்ன பண்ணுறாங்க, கடவுளாக பாவித்து என்ன பண்ணுறாங்க, கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. இந்த மாயையிலேருந்து தமிழக மக்கள் வந்து விடுபடலை. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அதே கதையாக தான் இருக்குது. அவங்க வந்து இந்த மாய பிம்பத்துலேருந்து விடுபடுறதுக்கு விரும்பலையா, இல்லை வந்து அதை வந்து அவங்க வந்து அதேமாரியே வந்து இந்த சூழல்கள் எல்லாமே கட்டமைக்குதா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மள்ட்ட வந்து கேட்குறப்ப தமிழன் வந்து காட்டுமிராண்டி பையன், தமிழனுக்கு வந்து அறிவே கிடையாது, விழிப்புணர்வே கிடையாதா அப்படின்னு நம்மள்ட்ட கேட்குறப்ப வந்து இந்த சம்பவத்தெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப, இந்த சம்பவத்தெல்லாம் வந்து பின்னோக்கி பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் தான் நம்மளுக்கு வருது. தமிழன் வந்து விழிப்புணர்வு இல்லாத நடிகன் பின்னாடி கண்மூடித்தனமாக செல்லக்கூடிய காட்டுமிராண்டையாக தான் இன்னமும் இருக்கிறான். அவனுக்கு வந்து சுய அறிவுன்றது வந்துடுச்சா வரலையா அப்படின்றது தெரியல. நம்ம வந்து பிரார்த்திப்போம், அவனுக்கு வந்து சுய அறிவு வந்து அவனை சிந்திச்சுட்டு நல்லது கெட்டது அவனுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு நல்ல அறிவையும் ஒரு இதையும் சிந்தனையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கும். ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.